ஒரு ஊர்ல ஒரு கண் பார்வை இல்லாதவன் பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் கடவுளை திட்டிக் கொண்டே இருந்தான். ஏன் கடவுளே, எனக்கு கண் இல்லாம இப்படி படுத்து விட்டே, உனக்கு கண்ணே இல்லையான்னு திட்டிக்கிட்டே வந்தான். ஒரு நாள் அவன் திட்டு பொறுக்காமல் கடவுளே நேரில் தோன்றினான். நான் கடவுள் வந்திருக்கேன் உன் முன்னாடி, உனக்கு என்ன வர வேணும்னு ஒரு வரத்தில் கேள். ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு வரம்தான் நான் கொடுப்பேன்னு கடவுள் சொன்னார். பார்வையற்றவரோ அதற்கு ஒப்புக்கொண்டு சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தார். பார்வையற்றவர் சிறிது நேரம் யோசித்துட்டு பின்பு ஒரு வரம் கேட்டார் கடவுளிடம். ராஜவீதியில தங்கத் தேரோட்டி என் மகன் விளையாட, என் மனைவி வெள்ளிக் கிண்ணத்தில் பால் சோறு ஊட்ட, நான் என் 7வது மாடி வீட்டிலிருந்து மகிழ வேண்டும் அப்படின்னு கடவுளிடம் ஒரே வார்த்தையில் வரமா கேட்டான். கண் பார்வை வேண்டும், ராஜயோக வாழ்க்கை வேண்டும், 7வது மாடி வீடு வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் எல்லா வரமும் கேட்டு விட்டான். அவன் புத்திசாலித்தனத்தை பாராட்டி கடவுளுமோ அந்த வரத்தை கொடுத்து விட்டார். அதுபோல்தான் வாய்ப்பும் ஒரு தரம்தான் வரும். வாய்ப்பு வரும்போதுதான் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.